அண்ணாமலையார் மலையின் மீது 5க்கும் மேற்பட்ட இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு தற்போது பக்தர்கள் ஏறும் பெரும்பாதை வழியிலும் நிலச்சரிவு உள்ளதால் பக்தர்கள் மலையேற அனுமதிக்க வேண்டாம் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். இதன் அடிப்படையில் இன்று 8 பேர் கொண்ட ஒரு குழுவினர் அண்ணாமலையார் மலையின் மீது ஆய்வு செய்ய சென்றுள்ளார்கள். இதை பற்றி மாவட்ட ஆட்சியர் நம்மோடு உள்ளார், அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். சார், இப்ப ஆய்வுக்கு எத்தனை பேர் கொண்ட குழு போயிருக்காங்க, என்னென்ன ஆய்வு செய்வாங்க? ஆய்வுக்கு 8 பேர் கொண்ட குழு சென்றிருக்கின்றது. அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய மண்ணியல் மற்றும் அந்த துறையினுடைய துறை தலைவர் டாக்டர் கே பிரேமலதா அவர்களும் மேலே செஞ்சுருக்காங்க. 8 பேர் கொண்ட குழு இது. நமது புவியியல் மற்றும் சுரங்கத்துறையினுடைய வேலூர் மண்டல இணை இயக்குனர் திரு ஆறுமுக நாயனார் அவர்களும் இந்த குழுவில் இருக்கிறாங்க. ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை சார்ந்தவங்க இந்த குழுவில் இருக்கிறாங்க. இந்த குழுவுக்கு பாதுகாப்பாக டாக்டர் கூட இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான மருந்து பொருட்கள் உடன் இருக்கின்றது, ஸ்ட்ரெச்சர்ஸ் உடன் இருக்கிறது. அவங்களை காப்பாற்ற ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால் காப்பாற்றுவதற்காக தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையினர் உடன் இருக்கிறார்கள். காவல்துறையினர் உடன் இருக்கின்றார்கள். அத்தனை துறையினர் அவர்களோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமின்றி கீழே ஒரு ஆம்புலன்ஸ் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. மருத்துவர்கள் உடன் இருக்கின்றார்கள். இந்த 8 நபர்கள் கொண்ட குழுவானது மேலே ஆய்வு செய்து இந்த மலையானது வருகின்ற திருக்கார்த்திகை தீப திருவிழா அன்று 2500 பக்தர்களை பாஸ் கொடுத்து மலை ஏற்றுவதற்கு உகந்ததாக இருக்கிறதா, இந்த ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கின்றது போன்ற ஆய்வுகளை மேற்கொண்டு அறிக்கையினை அரசுக்கு சமர்ப்பார்கள். அந்த அறிக்கையினுடைய அடிப்படையில் அரசு முடிவு செய்யும். தற்போது மலையேற சென்றுள்ள குழு அறிக்கை அளித்தவுடன் அந்த அறிக்கையின் அடிப்படையில் வருகின்ற 13ஆம் தேதி கார்த்திகை தீபத்தன்று மலையேற பக்தர்களுக்கு அனுமதி உண்டா என்பது தெரிய வரும். தந்தை டிவி செய்திகளுக்காக திருவண்ணாமலையில் இருந்து ஊர்தண்டவாடி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.